வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட வரி தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் விசேட கலந்துரையாடல். புதுக்குடியிருப்பில் விடுதலை புலிகளின் பதுங்குகுழியை தோண்டும் பணி தீவிரம். சட்டவிரோத தையிட்டி விகாரைக்கு எதிராக இன்றும் வெடித்த போராட்டம். கொலைகளுக்கு நீதி வேண்டும், மன்னிப்பு அல்ல, ஜாலில் மாபெரும் நடைபவனி. இலங்கையில் முகப்பூச்சு கிருமிகள் மற்றும் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை. பால் தேநீரின் விலையும் அதிகரிப்பு. கீரிமலையில் வெடிகுண்டு, விசேட அதிரடிப்படையினர் எடுத்த நடவடிக்கை. 6 நாட்களில் 36,000 சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகை. டெல்லியை உலுக்கிய நிலநடுக்கம், பீதியில் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட 30% தீர்வை வரி தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. முன்னர் அறிவிக்கப்பட்டு 44% வரியை 30% குறைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முடிவை அடுத்து இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் எதிர்கால உத்திகளை ஆராய்வதற்காக இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. கலந்துரையாடலில் தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, வர்த்தக, வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே.ஏ. விமலேந்திர ராஜா மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவு ஆகியோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவால் அதிகளவு வரி தள்ளுபடி வழங்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் அடங்குவதாக நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெரும தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு பல்வேறு பங்குதாரர்களுடன் மேற்கொண்ட தீவிர பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர முயற்சிகளின் பலனாகவே இந்த வரி குறைப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அமெரிக்கா ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் அறிவித்திருந்த 44% வரியை மறுசீரமைத்து இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30% வரி மட்டுமே விதிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 30% வரி தொடர்பில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை அமெரிக்காவுடன் மேலதிக கலந்துரையாடல்கள் நடைபெறும் என அவர் மீதும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரிய அளவிலான நிலக்கீழ் பதுங்குகுழியை தோண்டும் நடவடிக்கை இன்று காலை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. 8ஆம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணி ஒன்றில் போருக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கீழ் பதுங்குகுழியை தோண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MP.R. ஹெரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2 ஏக்கர் வரையிலான குறித்த காணி விடுதலை புலிகளின் முகமாக காணப்பட்டது. இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரிய அளவில் நிலக்கீழ் பதுங்குகுழி ஒன்று அமைக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கன்னி அகற்றும் ராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர். போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்குகுழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை. இந்த நிலகீழ் பதுங்குகுழி சுமார் 20 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலகீழ் பதுங்குகுழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலகீழ் பதுங்குகுழி கிராம சேவையாளர், விசேட அதிரடிப்படையினர், குண்டு செயலளிக்கும் பிரிவினர், போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கிணறக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் நிலகீழ் பதுங்குகுழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் மாலை சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் இன்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மணியளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. யாழ் தையிட்டியில் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் பௌர்ணமி தினமான இன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டம் மாலை 6 மணி வரை இடம்பெறும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர். விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கத்தோடு நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள், அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். அனைத்து படுகொலைகளுக்கும் அனைத்து வகை வன்முறைகளுக்கும் எதிராக நீதி கோரும் நடைபயணம் ஒன்று யாழில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கம் இப்போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி இந்த நடைபயணம் கல்வியங்காட்டு சந்தையிலிருந்து ஜாழ்ப்பாணம் நுழைவாயில் வரை நடைபெற்றது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எந்த வன்முறையாலும் எங்களை ஒடுக்க முடியாது, வன்முறை நிறைவுக்கு கொண்டு வருவோம், மண்ணுக்கு கீழ் கொலைகளை புதைக்காதீர்கள், வாழும் உரிமையை அளிக்காதீர்கள், நியாயம் கோருவோம், பயத்தில் வாழ மாட்டோம், நியாயம் கோராத வன்முறைகளும் கொலைகளும் மக்கள் பேரழிச்சியாக மாறும் கொலைகளுக்கு நீதி வேண்டும், மன்னிப்பு அல்ல போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நடைபயணத்தில் பெருமளவான மக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிறுவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளி விவகார மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பிரதி அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா கந்தளாய் தள வைத்தியசாலைக்கு நேற்று மாலை திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ளார். வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகளை நேரடியாக கண்டறிவதே இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த விஜயத்தின் போது கந்தளாய் தள வைத்தியசாலையின் மருந்து பற்றாக்குறையை தடுப்பதற்கான முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிட்டார். அடுத்த ஆண்டுக்கு தேவையான மருந்துகளை இந்த ஆண்டிலேயே இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மருந்து தட்டுப்பாட்டை முன்கூட்டியே தவிர்த்து நோயாளிகளுக்கு தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியும் எனவும் தெரிவித்தார். மேலும் சுகாதாரத்துறையில் காணப்படும் வெற்றிடங்களை நிரப்பும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இலங்கையில் முகப்பூச்சு கிரீம்கள் மற்றும் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவோருக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெள்ளம்பிட்டிய பகுதியில் வீடொன்றில் சட்டவிரோதமான முறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த சோதனையின் போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு 35 வகையான கிரீம்கள் உட்பட 4079 வாசனை திரவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இறக்குமதியாளர் அல்லது உற்பத்தியாளரின் தகவல் இல்லாத வழங்குனரிடமிருந்து பொருட்களை வாங்க வேண்டாம் எனவும் அத்தகைய பொருட்களை விற்பனைக்கு வழங்க வேண்டாம் எனவும் சில விற்பனையாளர்களுக்கு அதிகார சபை அறிவித்துள்ளது. மேலும் அத்தகைய பொருட்களை வாங்குவதை தவிர்க்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு கோப்பை பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியின் விலை 100 ரூபாவாலும் 1 கிலோ பால்மா பொதியின் விலை 250 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் நேற்றைய தினம் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கேரிமலை புதுக்கொலனி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் குறித்த வெடிகுண்டு இருப்பது அவதானிக்கப்பட்டது. இந்த நிலையில் தெல்லிப்பளை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அந்த வகையில் நேற்றைய தினம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறித்த வெடிகுண்டை பாதுகாப்பாக மீட்டு சென்றுள்ளனர். மேலதிக விசாரணைகளை தெல்லிப்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2025 ஜூலை மாதத்தின் முதல் 6 நாட்களில் 36,002 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,20,446 உயர்ந்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,20,446 உள்ளது. ஜூலை மாதத்தில் முதல் 6 நாட்களில் இந்தியாவிலிருந்து 8,053 பயணிகள் வந்துள்ளதுடன் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 3,562 சுற்றுலா பயணிகள், ஆஸ்திரேலியாவிலிருந்து 2,674 பேர் மற்றும் சீனாவிலிருந்து 2,362 பேர் நாட்டிற்கு வந்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் இம்முறை மேற்கொள்ளப்பட்டு வந்த சிறுபோகத்திற்கான நெல் அறுவடை மிக துரிதமாக நடைபெற்று வருவதாக அம்பாறை மாவட்ட விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது.
அம்பாறை மாவட்டத்தில் சுமார் 55,285 ஹெக்டேரில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கையின் மூலம் சுமார் 2,65,736 மெட்ரிக் டன் நெல் அறுவடையாக எதிர்பார்க்கப்படுவதுடன் இது தேசிய நெல் உற்பத்தியில் இம்மாவட்டம் 12.7% பங்களிப்பை செய்து வருவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் நெல் உற்பத்தி செய்யும் முதல் 3 மாவட்டங்களிலும் அம்பாறை மாவட்டமும் முதன்மை வகிக்கின்ற நிலையில் இம்முறை மேற்கொள்ளப்பட்ட நெல் உற்பத்தியில் கணிசமானவை சிவப்பு நாடு இனத்தை சேர்ந்தவையாகும். நாவதன்வெளி, அக்கரைப்பற்று, ஒளிவில், நிந்தாவூர், அட்டாளச்சேனை, சம்மாந்துறை போன்ற பிரதேசங்களில் தற்போது அறுவடை செய்யப்பட்டு வரும் உலர வைக்காத நெல் 1 கிலோ 100 ரூபாய் முதல் 105 ரூபாய் வரை தனியார் நெல் வியாபாரிகளால் கொள்வனவு செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் இன்று காலை 9:04 மணியளவில் திடீர் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இது டிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவாகியுள்ளது. இதனை தேசிய நிலநடுக்கு அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் டெல்லி, உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, காசியாபாத் உள்ளிட்ட இடங்களில் உணரப்பட்டுள்ளது. மேலும் ஹரியானாவின் குரவார பகுதியில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாகவும் பூமியின் மேற்பரப்பிலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் புவியியல் மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த திடீர் நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறினர். எனினும் நிலநடுக்கத்தால் உயிர் சேதம், பொருள் சேதம் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டத்தில் அமைந்துள்ள தொண்டியில் மீனவர் ஒருவரின் வலையில் 15 லட்சம் மதிப்பிலான மீன்கள் சிக்கியுள்ளது. கண்ணன் என்பவரது வலையிலேயே எதிர்பாராத விதமாக சுமார் 5 டன் எடையுள்ள ஏராளமான பாறை மீன்கள் சிக்கியுள்ளன. இந்த அதிர்ஷ்டசாலியான மீனவருக்கு உதவ சக மீனவர்கள் சிலர் உடனடியாக விரைந்து சென்று 3 நாட்டு படகுகளை பயன்படுத்தி கண்ணனின் வலையில் சிக்கியிருந்த அனைத்து மீன்களையும் சேகரித்து கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த மிகப்பெரிய பாறை மீன்களின் பெறுமதி சுமார் 15 லட்சம் ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற மிகப்பெரிய அளவிலான மீன்பிடிப்பு நாட்டு படகு மீனவர்களுக்கு மிகவும் அரிதாகவே கிடைக்கும் என்பதால் இந்த அரிய நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கடலின் கொடியால் கிடைத்த இந்த 5 டன் மீன்கள் கண்ணன் உள்ளிட்ட மீனவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.